ஹலோ அவெஞ்சர்ஸ், நம்ம MCU-வையே முழுக்க மாற்றி போட்டது என்னன்னு கேட்டா அது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான். ஒரு கல் காலத்தை கட்டுப்படுத்தும், இன்னொரு கல் மனசை கட்டுப்படுத்தும், இன்னொரு கல் முழு பிரபஞ்சத்தையே அழிக்கும் சக்தி கொண்டது. ஆனா இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எப்படி உருவானது, அதோட உண்மையான பவர்ஸ் என்ன, மேலும் இதுவரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ரகசியங்கள் என்ன, இதெல்லாத்தையும் நாம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு மார்வல் வீடியோஸ் கொண்டு வர்ற என்னோட முயற்சிக்காக நம்ம TT வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தினமும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான MCU வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். வாங்க இனி நேரத்தை வீணாக்காம வீடியோக்குள் போலாம். முதலாவதாக பார்க்க போவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எப்படி உருவானது. மார்வல் யூனிவர்ஸில் பிக் பேங் நடக்கும் முன்பு இந்த பிரபஞ்சமே இல்லை. அந்த நேரத்தில் இருந்த மிகப்பெரிய காஸ்மிக் சக்திதான் நெமசிஸ். மார்வல் காமிக்ஸில் நெமசிஸ் என்பது டைம், ஸ்பேஸ், மைண்ட், சோல், பவர், ரியாலிட்டி போன்ற எல்லா சக்திகளையும் தன்னுள் வைத்திருந்த ஒரு காஸ்மிக் பீயிங். ஆனால் அவள் முழுமையாக தனியாக இருந்தாள். யாரும் இல்லாத அந்த தனிமை அவளை உடைத்தது. இறுதியில் அவள் தன்னையே அழித்துக் கொண்டாள். நெமிசிஸ் அழிந்த போது அவளுடைய சக்திகள் 6 பகுதிகளாக சிதறின. அந்த 6 சக்திகள் தான் பிறகு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸாக மாறின. இதுதான் காமிக்ஸ் வெர்ஷன். ஆனால் MCU வெர்ஷன் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லப்படுகிறது. மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல பிக் பேங் நடந்த போது அந்த பிரபஞ்ச வெடிப்பில் இருந்து 6 சிங்குலாரிட்டிஸ் உருவானது. அந்த சிங்குலாரிட்டிஸ் தான் பிறகு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸாக மாறின. அதாவது பிரபஞ்சம் உருவான அதே நொடியில் இந்த கற்களும் உருவானது. அதனால்தான் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் சாதாரண கற்கள் இல்லை, இவை பிரபஞ்சத்தின் அடிப்படை விதிகளை கட்டுப்படுத்தும் சக்திகள். எல் நெமெசிஸ் ஆரிஜின் இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் MCU வெர்ஷனில் பிக் பேங் மூலம் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் உருவானதாக காட்டப்படுகிறது. அதைத் தொடர்ந்து செகண்டாக பார்க்க போறது யார் இந்த நெமெசிஸ். நெமெசிஸ் என்பது மார்வல் காமிக்ஸில் வரும் மிகப்பெரிய காஸ்மிக் பீயிங். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் உருவாகும் முன்பே இருந்த ஒரே உயிர் அவள்தான் என்று சில கதைகள் சொல்கின்றன. அவள் முழு பிரபஞ்சத்திலும் தனியாக இருந்ததால் தனது சக்திகளை பிரித்து பல உருவாக்கங்களை செய்தாள். ஆனால் தனிமை காரணமாக இறுதியில் தன்னையே உடைத்துவிட்டாள். அந்த உடைந்த சக்திகளே பின்னர் டைம், ஸ்பேஸ், மைண்ட், சோல், பவர், ரியாலிட்டி ஆகிய இன்ஃபினிட்டி ஜெம்ஸ் அல்லது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ஆக மாறின. பிறகு ஒரு 7வது கல் போல ஈகோ ஜெம்ஸ் சேர்க்கப்பட்ட போது அந்த கற்கள் மீண்டும் ஒன்றாகி நெமெசிஸ் மறுபடியும் உருவானாள். அவள் அளவில்லாத ரியாலிட்டி வார்பிங், டைம் கண்ட்ரோல், ஸ்பேஸ் மேனிபுலேஷன், மைண்ட் ரீடிங், சோல் கண்ட்ரோல் போன்ற சக்திகள் கொண்டவள். இன்ஃபினிட்டி கேண்ட்லெட்டை விட கூட பெரிய காஸ்மிக் லெவல் கேரக்டர் ஆக அவளை பார்க்கிறார்கள். மார்வல் காமிக்ஸில் நெமெசிஸ் மிகவும் ரேராக மட்டும் வரும் கேரக்டர். ஆனால் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ஆரிஜின் பற்றிய கதைகளில் அவள் மிக முக்கியமானவள். MCU-வில் இன்னும் அபிஷியல் ஆக அவளை இன்ட்ரோடியூஸ் செய்யவில்லை. 3வதாக பார்க்க போவது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பவர்ஸ். இதுல முதல்ல பார்க்க போறது மைண்ட் ஸ்டோன், புத்தி ரத்தினக்கல். மைண்ட் ஸ்டோன் என்பது மார்வல் யூனிவர்ஸில் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் ஒன்று. இது மனதை கட்டுப்படுத்தும், நினைவுகளை மாற்றும், மற்றவர்களின் எண்ணங்களை படிக்கும் சக்தி கொண்டது. MCU-வில் முதலில் இந்த கல்கி அவெஞ்சர்ஸ் படத்தில் லோக்கி பயன்படுத்திய செப்டருக்குள் இருந்தது. பின்னர் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் அந்த செப்டர் உடைக்கப்பட்ட போது அதன் உள்ளே மஞ்சள் நிற மைண்ட் ஸ்டோன் இருப்பது தெரிய வந்தது. அந்த கல்லை பயன்படுத்தி ஆல்ட்ரான் ஒரு புதிய சிந்தடிக் பாடி உருவாக்க முயன்றான். ஆனால் இறுதியில் விஷன் உருவானார். அதன் பிறகு விஷனின் நெற்றியில் மைண்ட் ஸ்டோன் இருந்தது. மைண்ட் ஸ்டோனின் முக்கிய பவர்ஸ் மற்றவர்களின் மைண்டை கண்ட்ரோல் செய்ய முடியும், நினைவுகளை இரேஸ் அல்லது சேஞ்ச் செய்ய முடியும், ஒருவரின் தாட்ஸை ரீட் செய்ய முடியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்க உதவும், சக்தி வாய்ந்த எனர்ஜி பிளாஸ்ட் விட முடியும், மனிதர்களின் ஹிடன் பவர்ஸ் ஐ அன்லாக் செய்ய முடியும்.
உதாரணமாக ஸ்கார்லெட் விட்ச் மற்றும் குவிக் சில்வர் ஆகியோருக்கு பவர்ஸ் வந்ததற்கு மைண்ட் ஸ்டோன் காரணமாக காட்டப்பட்டது. பின்னர் தனோஸ் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படத்தில் விஷனின் நெற்றியில் இருந்த மைண்ட் ஸ்டோன் ஐ எடுத்துக்கொண்டு இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டில் சேர்த்தான். அந்த கல்லை பெற்ற பிறகு தனாஸ் முழு யூனிவர்ஸை கண்ட்ரோல் செய்யும் அளவுக்கு சக்தி பெற்றான். நெக்ஸ்ட் இரண்டாவதாக பார்க்க போறது ஸ்பேஸ் ஸ்டோன், விண்வெளி ரத்தினக்கல். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்ல மிகவும் சக்தி வாய்ந்த கற்களில் ஒன்றுதான் ஸ்பேஸ் ஸ்டோன். இது இடத்தையும் தூரத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தியை கொண்டது. இந்த கல்லை பயன்படுத்துபவர் பிரபஞ்சத்தின் எந்த இடத்திற்கும் உடனடியாக செல்ல முடியும். MCU வில் இந்த கல் முதலில் ஒரு நீல நிற கியூப் ஆக இருக்கும் டெசரக்டுக்குள் மறைத்து வைக்கப்பட்டது. பின்னர் அந்த கியூப் உடைந்த போது உள்ளே இருந்தது ஸ்பேஸ் ஸ்டோன் என்று தெரிய வருகிறது. இந்த ஸ்பேஸ் ஸ்டோன் ஐ பலர் பயன்படுத்தியுள்ளனர். ரெட் ஸ்கல் இதை பயன்படுத்தி ஆயுதங்களை உருவாக்க முயன்றான். லோகி இதை பயன்படுத்தி பூமிக்கு ஏலியன் ஆர்மி ஐ கொண்டு வந்தான். தானோஸ் இதன் மூலம் எந்த இடத்திற்கும் உடனடியாக டெலிபோர்ட் ஆனான். ஸ்பேஸ் ஸ்டோனின் முக்கிய பவர்ஸ் டெலிபோர்டேஷன், எந்த இடத்திற்கும் உடனடியாக செல்ல முடியும், போர்ட்டல்ஸ் உருவாக்க முடியும், மற்றவர்களை வேறு உலகங்களுக்கு அனுப்ப முடியும், ஸ்பேஸ் ஐபெண்ட் செய்ய முடியும், ஒரே நேரத்தில் பல இடங்களில் தாக்க முடியும், யூனிவர்ஸ் முழுவதையும் டிராவல் செய்ய முடியும். தானோஸ் ஸ்பேஸ் ஸ்டோனை பயன்படுத்தும் பொழுது அவன் கையை மட்டும் அசைத்தாலும் உடனே மற்றொரு பிளானட்டுக்கு சென்று விடுவான். அதனால் தான் இந்த கல் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் மிகவும் டேஞ்சரஸ் என்று சொல்லப்படுகிறது. காமிக்ஸ்ல ஸ்பேஸ் ஜெம் என்ற பெயரில் இது வந்தது. பின்னர் MCUவில் இதை ஸ்பேஸ் ஸ்டோன் என்று அழைத்தார்கள். இது பிக் பேங்க்கு பிறகு உருவான காஸ்மிக் சக்திகளில் ஒன்று என்று கூறப்படுகிறது. ஒரு சென்டென்ஸில் சொல்ல வேண்டுமெனில், ஸ்பேஸ் ஸ்டோன் என்பது தூரம், இடம், உலகங்கள் எல்லாம் ஒரு கணத்தில் கடக்க உதவும் பிரபஞ்சத்தின் டெலிபோர்ட் சக்தி. மூணாவதா பார்க்க போறது பவர் ஸ்டோன், சக்தி ரத்தினக்கல். தி பவர் ஸ்டோன் என்பது மார்வெல் யூனிவர்ஸில் இருக்கும் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் மிகவும் ஆபத்தானதும் ரோ டெஸ்ட்ரக்டிவ் பவர் அதிகமுடையதும் ஆகும். இது ஸ்ட்ரெங்த், எனர்ஜி, டிஸ்ட்ரக்ஷன், ஸ்டாமினா மற்றும் பிசிக்கல் அபிலிட்டிஸ் அனைத்தையும் அளவில்லாமல் அதிகரிக்க முடியும். இந்த கல்லை பயன்படுத்தும் ஒருவர் அளவில்லா சக்தி பெற முடியும். உடல் வலிமை, டூரபிலிட்டி, ஸ்டாமினா அதிகரிக்கும். எந்த எனர்ஜியையும் கண்ட்ரோல் செய்ய முடியும். முழு பிளானட்ஸை டிஸ்ட்ராய் செய்ய முடியும். மற்ற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அண்ட் பவர் ஐ கூட பூஸ்ட் செய்ய முடியும். சில காமிக் வெர்ஷன்ஸில் ஓம்னிபோடன்ஸ் அளவுக்கு பவர் தரும் என்று கூறப்படுகிறது. மார்வெல் காமிக்ஸ் ஆரிஜின்ல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் முதலில் ஒரு காஸ்மிக் பீயிங் ஆன நெமிசிஸின் சக்திகளாக இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பீயிங் தனிமையால் தன்னை டிஸ்ட்ராய் செய்த போது அதன் சக்திகள் 6 இன்ஃபினிட்டி ஜெம்ஸ் ஆக மாறின. அவற்றில் ஒன்றுதான் பவர் ஸ்டோன். காமிக்ஸில் இந்த ஸ்டோன் முதலில் பவர் ஜெம் என்று அழைக்கப்பட்டது. இது முதலில் மார்வெல் டீம் அப் 55இல் தோன்றியது. பிறகு தானோஸ், டிராக்ஸ் தி டெஸ்ட்ராயர், சாம்பியன் போன்ற பலர் இதை பயன்படுத்தினர். MCU வெர்ஷனில் பவர் ஸ்டோன் என்பது யூனிவர்ஸ் உருவாகும் முன் இருந்த 6 சிங்குலாரிட்டிஸில் ஒன்றின் மீதம்தான். பிக் பேங் பிறகு அது இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஆக மாறியது. இது டிஸ்ட்ரக்ஷனை ரெப்ரசன்ட் செய்கிறது. ஈசன் தி சர்ச்சர் என்ற சீலஸ்டியல் இந்த ஸ்டோனை பயன்படுத்தி பிளானட்ஸை அழித்தார். பின்னர் அது ஆர்பிக்குள் சீல் செய்யப்பட்டு மொராகில் மறைக்கப்பட்டது. பின்னர் பீட்டர் குவில் அந்த ஆர்பை கண்டுபிடிக்கிறார். அதன் பிறகு ரோனான் தி அக்யூசர் அதை பயன்படுத்தி முழு பிளானட்டை அழிக்க முயற்சிக்கிறார். ஆனால் இறுதியில் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி இணைந்து அதன் சக்தியை தாங்கி ரோனனை அழிக்கிறார்கள். ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால், பவர் ஸ்டோனை நேரடியாக தொடுவது மிகவும் ஆபத்தானது. சாதாரண மனிதர்கள் அதை ஹேண்டில் செய்ய முடியாது. டைரக்ட் கான்டாக்டில் உடல் வெடித்து அழியும் அளவுக்கு அதன் எனர்ஜி இருக்கும். அதனால்தான் பலர் அதை கண்டெய்னர் அல்லது வெபான்குள் வைத்து பயன்படுத்துகிறார்கள். தானோஸ் இந்த ஸ்டோனை மிகவும் அதிகமாக பயன்படுத்தியவர். அவர் இதை வைத்து சண்டரை தாக்கினார், தோரை டார்ச்சர் செய்தார்.
பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் உருவாக்கினார். இன்ஃபினிட்டி கண்ட்லெட்டில் மற்ற ஸ்டோன்ஸ் இன் பவரை பூஸ்ட் செய்தார். 4ஆவதாக பார்க்க பொழுது டைம் ஸ்டோன், கால ரத்தினக்கல். தி டைம் ஸ்டோன் என்பது மார்வெல் யூனிவர்ஸில் இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்களில் ஒன்று. இது பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த கல் காலத்தை கண்ட்ரோல் செய்யும் சக்தி கொண்டது. இதன் மூலம் காலத்தை முன்னோக்கி அல்லது பின்னோக்கி மாற்றலாம். ஒரு நிகழ்வை மீண்டும் ரிப்பீட் செய்யலாம். எதிர்காலத்தை பார்க்கலாம். ஒருவரின் வயதை அதிகரிக்க அல்லது குறைக்கலாம். உடைந்த பொருட்களை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்றலாம். முழு டைம்லைன் ஐ மாற்றக்கூடிய அளவுக்கு பவர் கொண்டது. இந்த கல் பொதுவாக ஐ ஆஃப் அகாமாட்டோ உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அதை முதலில் பாதுகாத்தவர் ஆன்ஷியன்ட் ஒன். பின்னர் அது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கைக்கு வந்தது. டைம் ஸ்டோன் தான் மிகப்பெரிய பவர் சீன்ஸ். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹாங்காங் நகரத்தை முழுவதும் ரீவைண்ட் செய்து மீண்டும் ரீபில்ட் செய்தார். அவர் டார்மாமுவை முடிவில்லா டைம் லூப்பில் சிக்க வைத்து வெற்றி பெற்றார். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் தானோஸ் இந்த கல்லை பயன்படுத்தி உடைந்த விஷனை மீண்டும் ரிஸ்டோர் செய்து மைண்ட் ஸ்டோன் ஐ எடுத்தார். ஹிஸ்டரி பார்த்தால் மார்வல் காமிக்ஸில் டைம் ஸ்டோன் பிக் பேங் பிறகு உருவான காஸ்மிக் ஆர்டிஃபேக்ட்ஸில் ஒன்று. சில கதைகளில் இது யூனிவர்ஸின் டைம் எனர்ஜியை ரெப்ரசன்ட் செய்கிறது. MCU வெர்ஷனில் இந்த கல் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் ஒன்று ஆக உருவாகி பின்னர் ஐ ஆஃப் அகாமட்டோக்குள் வைக்கப்பட்டது. பலரும் டைம் ஸ்டோன் தான் மிகவும் டேஞ்சரஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன் என்று சொல்வார்கள். காரணம், மற்ற ஸ்டோன்ஸ் ஒரு விஷயத்தை மட்டுமே கண்ட்ரோல் செய்யும். ஆனால் டைம் ஸ்டோன் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் மாற்ற முடியும். 5ஆவதாக ரியாலிட்டி ஸ்டோன், உண்மை ரத்தினக்கல். ரியாலிட்டி ஸ்டோன் என்பது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் மிகவும் அன்பிரடிக்டபிள் ஆன கல். இது சிவப்பு நிறத்தில் இருக்கும். MCUல இது லிக்விட் ஃபார்ம் ஆக இருக்கும்போது ஏதர் என்று அழைக்கப்பட்டது. இந்த கல்லின் முக்கிய பவர், உண்மையை மாற்ற முடியும், பொருட்களை வேறு ஒன்றாக மாற்ற முடியும், மாயை உருவாக்க முடியும், ஒரு இடத்தை முழுவதும் இல்யூஷன் போல காட்ட முடியும், இயற்கை விதிகளை கூட மாற்ற முடியும், உயிர்கள், ஆயுதங்கள், உலகங்கள் ஆகியவற்றை மாற்ற முடியும். உதாரணமாக கல், இரும்பு, தண்ணீர், காற்று எதையும் வேறு வடிவமாக மாற்ற முடியும். ரியாலிட்டி ஸ்டோன் பயன்படுத்தினால் இது உண்மை என்றிருந்ததை இல்லை, இது வேறு என்று மாற்ற முடியும். ரியாலிட்டி ஸ்டோன் ஆன் மிகப்பெரிய சீன்ஸ். தோர் தி டார்க் வேர்ல்டில் இந்த கல் ஏத்தர் ஃபார்மில் இருந்தது. அதை மெலிகித் பயன்படுத்தி யூனிவர்ஸ் ஐ டார்க்னஸ் ஆக மாற்ற முயன்றார். ஜேன் ஃபாஸ்டர் ஆக்சிடென்டலி ஏத்தரை அப்சார்ப் செய்ததால் அவள் உடலுக்குள் ரியாலிட்டி ஸ்டோன் சென்றது. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் தானோஸ் இந்த கல்லை பயன்படுத்தி டிராக்ஸை பிளாக்ஸ் ஆகவும் மண்டிஸை ரிப்பன்ஸ் ஆகவும் மாற்றினார். அவர் நோஹியர் முழுவதையும் ஃபேக் இல்யூஷன் போல காட்டி ஸ்டார் லார்ட் மற்றும் மற்ற கார்டியன்ஸ் ஐ ஏமாற்றினார். ஹிஸ்டரி பார்த்தால் ரியாலிட்டி ஸ்டோன் பிக் பேங் பிறகு உருவான இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் ஒன்று. காமிக்ஸில் இது சில நேரங்களில் ரியாலிட்டி ஜேம் என்று அழைக்கப்படுகிறது. இது யூனிவர்ஸின் ரியாலிட்டி எனர்ஜியை ரெப்ரசன்ட் செய்கிறது. பல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் மிகவும் டேஞ்சரஸ் ஸ்டோன் என்றால் அது ரியாலிட்டி ஸ்டோன் தான் என்று சிலர் சொல்வார்கள். காரணம், பவர் ஸ்டோன் டிஸ்ட்ராய் செய்யும், டைம் ஸ்டோன் டைம் ஐ மாற்றும். ஆனால் ரியாலிட்டி ஸ்டோன் உண்மையே என்ன என்பதை மாற்றிவிடும். 6ஆவதாக பார்க்கிறது சோல் ஸ்டோன், ஆன்மா ரத்தினக்கல். தி சோல் ஸ்டோன் என்பது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் மிகவும் மிஸ்டீரியஸான கல். இது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். மற்ற ஸ்டோன்ஸ் போல நேரடியாக பவர் காட்டாது. ஆனால் உயிர்கள் மற்றும் ஆன்மாக்களை கண்ட்ரோல் செய்யும் மிகப்பெரிய சக்தி இதற்கு உள்ளது. சோல் ஸ்டோன் மூலம் ஒருவரின் சோலை பார்க்க முடியும். சோலை கேப்சர் செய்யலாம். உயிரையும் மரணத்தையும் கண்ட்ரோல் செய்யலாம். மற்றவர்களின் உண்மையான நேச்சர் ஐ தெரிந்து கொள்ளலாம். டெட் சோல்ஸ் இருக்கும் இடத்துடன் கனெக்ட் ஆகலாம். ஒரு மனிதரின் உள்ளுணர்வு மற்றும் எமோஷன்ஸை பாதிக்கலாம். இந்த கல்
பிசிக்கல் பாடியை விட சோலை டார்கெட் செய்யும். அதனால இது மிகவும் டேஞ்சரஸ் ஸ்டோன் என்று பலர் சொல்வார்கள். சோல் ஸ்டோனின் மிகப்பெரிய சீன்ஸ் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல. இந்த கல் இருக்கும் இடம் வார்மிர். அந்த கல்லை பாதுகாத்தவர் ரெட் ஸ்கூல். அவர் சோல் ஸ்டோனை பெற ஒரு உயிரை சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டும் என்று கூறினார். தானோஸ் தனது மகள் போல நேசித்த கேமோராவை சாக்ரிஃபைஸ் செய்து சோல் ஸ்டோனை பெற்றார். பின்னர் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் பிளாக் விடோ தனது உயிரை சாக்ரிஃபைஸ் செய்து ஹாக்காய் சோல் ஸ்டோனை பெற உதவினார். ஸ்னாப் பிறகு தானோஸ் ஒரு ஆரஞ்சு நிற சோல் வெர்ல்ட் போல இருக்கும் இடத்தில் சிறிய காமோராவை பார்த்தார். இது சோல் ஸ்டோன் உள்ளே இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அப்படின்னு பலர் நம்புகிறார்கள். ஹிஸ்டரி பார்த்தால் காமிக்ஸில் சோல் ஸ்டோன் மிகவும் பழமையான இன்ஃபினிட்டி ஜேம்களில் ஒன்று. இது மற்ற ஸ்டோன்ஸை விட அதிகமாக கான்ஷியஸாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. சில கதைகள் இந்த கல் சோல்ஸை அப்சார்ப் செய்து சோல் வேர்ல்ட் என்ற ஒரு வேறு டைமென்ஷன்ல வைத்திருக்கும். பல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸில் மிகவும் எமோஷனல் மற்றும் டிரைஃபைங் ஆனது சோல் ஸ்டோன் தான். காரணம், அதை பெற சாக்ரிஃபைஸ் தேவை. மற்ற ஸ்டோன்ஸ் பவர் கொடுக்கும், ஆனால் சோல் ஸ்டோன் பவர் கொடுக்க முன்னால் ஒரு உயிரை எடுத்துக்கொள்ளும். ஸோ ஃபைனலி கைஸ், நம்ம இந்த வீடியோல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எப்படி உருவானது, யார் இந்த நெமிசிஸ், இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அண்ட் ரியல் பவர்ஸ் என்னன்னு எல்லாம் கிளியரா பார்த்தோம். அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் காத்திருக்குது. 7வது இன்ஃபினிட்டி ஸ்டோன் உண்மையாயிருக்கா? இன்ஃபினிட்டி கண்ட்லட் எப்படி உருவானது? தானோஸ் ஏன் யூனிவர்ஸை டிஸ்ட்ராய் பண்ண நினைத்தான்? விஷன் பிகெஸ்ட் மிஸ்ட்ரி என்ன? லோக்கி செப்டர்ல இருக்கும் ஹிடன் சீக்ரெட்ஸ் என்ன? இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஏன் பீத் இந்த வீடியோலயே சொல்லல என்ன கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே வீடியோல சொன்னா அது குழப்பமாகி போயிடும். அதனாலதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறேன். சோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ போற்ற என்னோட முயற்சிக்காகவாது டிடி வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, stay curious.